ஒரு இட்லி பாத்திரம் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி கூகுளில் பார்த்துட்டே இருக்கிறப்போ ஒரு 329க்கு 1200 வர்த் உள்ள வெசல் அது. நம்பர் எடுத்து பேசினப்போ ஒரு நார்த் இந்தியன் வாலா பேசினாங்க, உங்களோட ஆர்டர் பிளாக் பண்ணிடுச்சு, நாங்கள் ரீஃபண்ட் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மறுபடியும் அகைன் கால் பண்ணி கேட்டாங்க, இல்லை ரீஃபண்ட் பண்ணுறதுக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் வேணும். நான் சொல்றேன் வை ஷுட் ஐ டெல், நான் எதுக்குமே கொடுக்க மாட்டேன், அதனால நான் எதுவுமே கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு அகைன் அண்ட் அகைன் கால் பண்ணி கேட்டாங்க. அது கூட நான் கொடுக்க மாட்டேன்னொடனே சரி நான் ஒரு பிடிஎஃப் அனுப்புறேன். இமீடியட்டா வாட்ஸ்அப் கிரியேட் பண்ணிட்டாங்க, பிடிஎஃப் அனுப்பிட்டாங்க. அதை நீங்க டச் பண்ணீங்கன்னா போறோம், உங்களுக்கு ரீஃபண்ட் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானும் அதை டச் பண்ணிட்டேன். அவங்க என்னோட போனே ஆட் பண்ணியிருக்காங்க. அவங்க 64,890 எடுத்துட்டாங்க சார். நம்ம தேடுற பொருளை வச்சே ஒரு ஸ்கேம் நடக்குது சார். இன்னைக்கு நான் வந்து ஒரு நாள் வந்து ஷூ பத்தி தேடினே இருக்கேன். மறுநாள் எனக்கு ஒரு கால் வருது. என்னோட கிரெடிட் கார்டு டீடைல்ஸ் எல்லாத்தையுமே சொல்றானுங்க. கிளீனா சொல்லிட்டு இது மாதிரி உங்களுக்கு வந்து இந்த வவுச்சர் மூலயமா இந்த நைக் ஷூ வந்து நாங்க வந்து கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ யூல் பி கெட்டிங் ஓடிபி சார். ஓடிபி வந்தோடனே நீங்க வந்து நாங்க வந்து டெலிவரி பண்றோம். இந்த ஓடிபி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த நைக் ஷூ, இந்த நைக் இதுக்காக மட்டும்தான். இட் இஸ் நாட் பிலாங்ஸ் டு கிரெடிட் கார்டுனா. சரி, நான் வந்து ரொம்ப கொஞ்சம் யோசிச்சு தான் பண்ணுவேன். என்னையே ஒரு நிமிஷம் ஏமாத்தி 25,000 ரூபாய் எடுத்துட்டாங்க. 25,000 வாங்க முடியும்? அந்த ஓடிபி வந்து ஷூக்கு உண்டான ஓடிபின்னு நினைச்சு கொடுத்துட்டேன் நான். அந்த பேச்சு வந்து அவ்வளோ இதுவா பேசுறாங்க. கேப்ல போயினே இருங்க, கால் பேசுறேன், இப்படி ஓடிபி வந்து ஓடிபி கொடுத்து அடுத்த நிமிஷம் 25,000 ரூபாய் காலி. நான் வந்து வீட்லயே ஹோம் குக் கேட்டரிங் சொல்லி பிராமின் ஹோம் குக்கிங் சொல்லி ஒன்று பண்ணிட்டு இருக்கேன். அதுக்காக மொத்தமா அந்த மிளகா பர்ச்சேஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நான் போடுவேன் ரெகுலராகவே. இந்த வாட்ஸ்அப்புக்கு வாங்கன்னு சொல்லி நம்பர் வந்துச்சு. நம்ம வாட்ஸ்அப்ல போகும்போது அவன் கேட்லாக்லாம் காமிச்சான், இந்த ரேட்டு தான் வருதுன்னு சொன்னா, நீங்க நம்ம ஊர்ல தஞ்சாவூர்ல 450 ரூபா வாங்குறானேன்னு சொல்லிட்டு இவன் வெறும் 100 ரூபாய் 150 ரூபாய் தான் போட்டிருந்தான். சரி நானும் சரின்னு சொல்லிட்டு பல்கா எடுத்துருவோன்னு சொல்லிட்டு ஒரு பேக், பெரிய பேக்காவே 4 பேக் எடுப்போம்னு சொல்லிட்டு மொத்தமா ஆர்டர் போட்டேன். மொத்தமா ஆர்டர் போடுவோம். அவன் என்ன சொல்லிட்டான், நீங்க பணம் அனுப்புங்க, 2500 அனுப்புங்க. நான் ஃபர்ஸ்ட் நானும் ஏதோ ஒரு டென்ஷன்ல அனுப்பிட்டேன். அனுப்புறேன் 2,500 வரிசையா போயிட்டே இருக்கு. அது பாட்டுக்கு ஒரு தடவை அனுப்புறது பல தடவை கண்டினியூஸா போயிட்டு இருக்கு. எவ்வளவு போச்சு? இப்ப நெருக்கி ஒரு 18,000க்கு மேலேயே போயிடுச்சு. அதுல இருந்ததே அவ்வளவுதான். சேர்த்து வச்ச காசு மொத்தமா போயிடுச்சு. இ காமர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளவு பணம் ஏமாந்தீங்க சார்? மொத்தமா 5 லட்சம் சார். 5 லட்சம் ரூபா. என்னோட ஃப்ரெண்டு வந்து என்கிட்ட சொல்லும் பொழுது நான் வந்து காஸ்டிங் அண்ட் நாட்டிங் இன்ஜினியரிங்கா நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அவங்க சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, என்னம்மா நீ இவ்வளோ எக்ஸ்போஷரா இருக்க, இவ்வளோ டேலண்டடா இருக்க, போய் இ காமர்ஸ்ல நீ ஆடிட்டிங்ல வந்துட்டு சூப்பர் மார்க் ஸ்கோர் கம்பெனிக்கு நீ வாங்கி கொடுத்துருக்க, அதனால உனக்கு என்ன லாபம்? அப்ப வந்து கம்பெனில சேலரி வந்து வெறும் 15. சரி, அதே வந்து உனக்கு லைஃப்ல செட்டில் ஆக முடியுமா? செட்டில் ஆக முடியாது. அதே மாதிரி ப்ராசஸ் இந்த இ காமர்ஸ்ல மலேசியாவில் இருக்கக்கூடிய கம்பெனியில நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்னா, பிசினஸ் பண்ணணும் அப்படின்னா, நம்மளுக்கு வந்துட்டு 5 வருஷத்துல 5 கோடி ரூபாய் நீ வந்துட்டு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணிக்கலாம். ஒரு ப்ராடக்ட் அப்படின்னா ஒன்று சொல்ல போனா ஒரு டைனிங் செட்டு, இது மாதிரி ஏதாவது ஒன்று ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்லலாம். ஆனால் அந்த இடத்துல வந்துட்டு சில்வர் கிளப் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சில்வர் கிளப் மெம்பர்ஷிப் அப்படிங்கிறது வந்துட்டு அது வந்துட்டு ஒரு ப்ராடக்டே கிடையாது. ஆனா அந்த ப்ராடக்ட்டுக்கு வேல்யூ அப்படின்ட்டு போட்டு நம்ம கொடுத்துட்றாங்க. இப்ப அந்த 5 லட்சத்துக்கு அவங்க வாங்கிக்கிட்டாங்க, அதுக்கு ஒண்ணுமே உங்களுக்கு வரல, எதுவுமே ப்ராடக்ட் வரல. அதை ரீச் அவுட் பண்ண ட்ரை பண்ணலையா நீங்க? அந்த 7 days and 30 daysக்குள்ள நம்மளுடைய தாட் எல்லாமே வந்துட்டு அந்த பிசினஸோடைய நெக்ஸ்ட் கட் ப்ராசஸ்க்கு மட்டும்தான் நம்மளே வந்து ட்ரெயின் அப் பண்ணி அவங்களோட மைண்ட் செட்குள்ளேயே தான் நம்ம வச்சிருப்பாங்களே ஒழிய நம்மளை வந்து கேள்வி கேட்கறதுக்கு விட மாட்டாங்க. ஆக்சுவலா இவங்க எப்படி பணத்தை இழந்திருக்காங்க? இது என்ன ஏமாற்றுறது? இல்ல என்னன்னா, அவங்கள லீகலாவே ஏமாத்தி இருக்காங்க. விச் மீன்ஸ் அவங்கள வந்துட்டு 30 நாளுக்குள்ள நீங்க பணம் கொடுங்க, 30 நாளுக்குள்ள வந்துட்டு இந்த ப்ராடக்ட் நீங்க கிளைம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நாங்க பணம் கொடுத்துடுறோம். ஆனா 30 நாளுக்குள்ள கிளைம் பண்ணலன்னா நான் பணம் கொடுக்க மாட்டேன். ப்ராடக்ட் அனுப்பணும். அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, ப்ராடக்ட் அனுப்பிச்சிருக்காங்க. டெக்னிக்கலி என்னன்னா, உங்களை நாங்க எங்க குரூப்னுடைய மெம்பரா சேர்த்துட்டோம், அதுதான் ப்ராடக்ட். அது இவங்களுக்கு புரியறதுக்குள்ளேயே 30 நாள் ஆயிப்போச்சு. இப்ப நீங்க லீகலா கிளைம் பண்ணீங்கன்னா, நீங்க சைன் பண்ண டாக்குமெண்ட்ஸ் பிரகாரம் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பாருங்க நீங்க 30 daysல கிளைம் பண்ணல, இனிமேல் நீங்க கிளைம் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. பட் ஸ்டில் இவங்க வந்துட்டு சைபர் கிரைம்ல கேஸுக்கு போகலாம். ஆனா நம்ம என்ன நினைப்போம், டாக்குமெண்ட்ல நானே சைன் பண்ணிட்டேன், 5 lakh தான், மேபி சைக்கலாஜிக்கலா கிராஸ் பண்ணிட்டு இருப்போம். நீங்க ஆக்சுவலா இவர் சொல்றது மாதிரி எதுவும் அந்த மாதிரி லீகலா போல
லீகலா போகல அப்படின்னா என்னை ரெஃபர் பண்றவர் வந்து என்னுடைய கொலீக், என்னுடைய ஃப்ரெண்டு. இல்ல இப்ப 5 லட்சம் அவரை நம்பி தானே நீங்க கொடுத்துருக்கீங்க. ஆமா சார். பெரிய பணம் வேற. ஆமா சார். இப்ப நீங்க அவரை புடிச்சு கேட்கலையா? என்னப்பா உன்னை நம்பி தானே பண்ணினேன் போனேன்னு அவர் என்ன சொல்றாரு? அவரு கேட்டதுக்கு கொஞ்ச நாள் கழிச்சு நடக்க 2 years 3 years வரைக்கும் அப்படியே எங்களை ஃபாலோ பண்ண வச்சுட்டே இருந்தாங்க சார். ஈவெண்ட்டுக்கு ட்ரைனிங் கொடுக்கறது. இப்ப அவரை தான் சந்தேகப்படணும். மேபி அவர் ஏஜென்ட்டாவும் இருக்கலாம், அவரும் வந்துட்டு இதே மாதிரி ஏமாந்துகிட்டே இருந்திருக்கலாம். நீங்க போட்ட பணத்துக்கு ஏதாவது ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கா உங்களுக்குன்னு கேக்குறேன். நான் ரெஃபர் பண்ணும்பொழுது வரக்கூடிய அமௌண்ட் வந்துட்டு ஒரு 40,000 50,000 வந்துச்சு சார். அதாவது நீங்க மத்தவங்களை ரெஃபர் பண்ணுவீங்க. பண்ணுனது எங்க அம்மா எங்க அண்ணா தான். அதனால அதுதான் அவங்க இப்ப கேள்வி உங்களுக்கு கேட்க தான் உங்க ஃப்ரெண்டு மாட்டாங்க. தான் ரெஃபர் பண்ணாரு. ஆமா. அது மாதிரி தானே.